வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனல் தெருக்கூத்து பகுதிக்காக. ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நம்ம விஜயோட டாக்டிக்கல் லைனு, விஜயோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கரூரில் பேசின பேச்சை பற்றி நம்ம நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த கரூர் பேச்சு முழுக்க அவர் எடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னென்னா, திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு தான் கடந்த 50 ஆண்டுகளில் நிறைய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது தான் அவருடைய டாக்டிக்கல் லைன். அது உண்மையும் கூட. 31 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. திமுக அதை விட மிக கம்மியான அளவில் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. பட் திமுக இது வரைக்கும் 6 முறை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்திருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எம்ஜிஆரும் 2 தடவை ஜெயிச்சிருக்காரு, ஜெயலலிதாவும் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? 2 பத்தாண்டுகள் அதிமுக அதிகாரத்தில் இருந்திருக்கு. அதுக்கு பேசிக்காக ஓடக்கூடியது திமுக எதிர்ப்பு தான். இவர் முதல்லேருந்து டாக்டிக்கல் லைனில் என்ன சொல்கிறாரு, திமுக வர்சஸ் தாவேகா, திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்றத ஏதோ அலேலுயா அலேலுயான்ற மாதிரி ஒரு ஜெபம் மாதிரி அதை ஜெபிக்கிறார் அவர். அது எதுக்குன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை நம்ம வாங்கணும் அப்படின்றாரு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத முழுக்க ஒப்பிக்கிறார் அவர். கரூர் கூட்டத்தில் மட்டும் ஒரு 25 தடவை அவர் திமுக வர்சஸ் தாவேகான்றதை ஒப்புவிக்கிறார். இது மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன ஏம் பண்ணுறாருன்னா, அவர் இந்த கல்லாப்பட்டி கூட்டணி இருக்கு இல்லையா, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல், இதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு ஆதரவு தர்றதை அவர் நிரந்தரமாக நினைக்கவே இல்லை. அவரோட நினைப்பு முழுக்கவே அதிமுகலேருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர்றது தான். அதனால தான் அவர் எடப்பாடியை பார்க்காம நேரடியாக போயிட்டு சிவி சண்முகத்தையும், எஸ்பி வேலுமணியும், விஜயபாஸ்கரையும் முதல் தடவை போய் பார்த்தாரு. அதில் ஒரு 25 எம்எல்ஏக்கள் திரண்டு எழுந்து தாவேக்காக்கு ஆதரவாக வாக்கும் அளிக்க செஞ்சாங்க. இந்த ஆதரவை தான் அவர் நிரந்தரமாக பார்க்குறாரு. இந்த விஜயுடைய அதிமுக எம்எல்ஏக்களை கபலீகரம் பண்ணி அதிமுகவை அழிக்கிறதுக்கு பிஜேபி ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நீங்கள் விஜயபாஸ்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவர் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸு, இன்கம் டேக்ஸ் கேஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ கேஸு, எல்லா கேஸுமே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸஸ் இவ்வளோ இருக்கக்கூடிய ஆள் நேரடியாக அதிமுகவுக்கு பிஜேபியோடைய சிக்னல் இல்லாமல் பண்ண முடியாது. செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அப்போது நிர்மலா சீதாராமனுக்கு நெருக்கமாக இருந்த செங்கோட்டையன் தாவேகாவுக்கு அனுப்பி வச்சதே யாருன்னா பாஜக தான். ஸோ பாஜகவுடைய ஆதரவோட அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணி அழித்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி நடத்திடலாம் அப்படின்றது தான் விஜயோடைய கால்குலேஷன். அதுக்காக தான் அல்லு சில்லு, தூந்து போன சக்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை வர்ணிக்கிறாரு. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வலிக்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார். அவர் எப்படி வலிச்சார் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டோரி கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டோரியுடைய கதாநாயகி தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா. அதாவது இந்த தேர்தலில் வேலுமணிக்கிட்ட 21 தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10 கோடி ரூபா, மெயினாக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அது இல்லாமல் எஸ்சி தொகுதிக்கு 15 கோடி ரூபா கொடுக்குறாரு. இந்த தாராபுரம் சத்யபாமா சீட்டு கேட்குது. இந்த தாராபுரம் சத்யபாமா கிட்ட வேலுமணி டிமாண்ட் பண்ணுறது 20 கோடி ரூபா கொடுத்தா தான் சீட்டுன்றார். அதாவது அடுத்தது ஆட்சிக்கு வரப்போகுது அதிமுக, அதனால் நீ நல்லா சம்பாதிக்கலாம்,
அதனால் 20 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வேலுமணி சொல்கிறார். இந்த அம்மா வந்து அழுவுது. என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, அது போடுறேங்க இது போடுறேங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவுது. 2 பேருக்கும் இடையில் சண்டையே வருது. அப்போது அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து பேசி வேலுமணிக்கிட்ட உட்காந்து பேசி ஒரு வேலுமணிக்கிட்டேயும் வேலுமணி அண்ணன்கிட்டேயும் ஒரு நெகோசியேஷன் வந்து போகுது, அன்பரசன்கிட்டேயும். இப்போ வேலுமணியும் அன்பரசனும் வந்து உட்காந்து பேசி நெகோஷியேட் பண்ணிவிட்டு இந்த அம்மாக்கிட்ட வாங்குகிற அமௌண்ட் வந்து 13.5 கோடி. 13.5 கோடி வாங்கி இவங்க சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சீட்டை வந்து அந்த சீட்டுக்கு எடப்பாடி வந்து ஒரு 15 கோடி ரூபா கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? அந்த 15 கோடியையும் வேலுமணி வாங்கிக்கிறார். 13.5 கோடி 15 கோடி ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 28 கோடி ரூபா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வசூல் பண்ணுறாரு. அந்த மாதிரி 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர் வசூல் பண்ண தொகை மட்டும் 250 கோடி ரூபா கிட்டத்தட்ட அவர் வசூல் பண்ணுறாரு. இந்த அம்மா ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த உடனே வேலுமணி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க இவங்க. வேலுமணி கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த அம்மா ஒரு சட்டமன்றத்தில் தொகுதியில் கேன்வாஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ஓட்டுக்கு காசும் கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது சத்யபாமாவுக்கு செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.5 கோடி ப்ளஸ் ஒரு 20 கோடி 33.5 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த அம்மா வந்து எம்எல்ஏ ஆகுறாங்க. எம்எல்ஏ ஆனி பார்த்தா அதிமுக ஆட்சிக்கு வரல, தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. வேலுமணி என்ன பண்ணுறாரு, தாவேகாவுக்கு ஆதரவாக இந்த அம்மா உட்பட அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடியவங்கள எல்லாரையுமே திரட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் இந்த அம்மாவும் போய் பார்க்கும்போது தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க சொல்கிறாங்க, வாக்களிக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இவங்க மேலெலாம் கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் புகார் கொடுக்குறார். புகார் கொடுத்த உடனே இந்தம்மா பயந்துடுது. பயந்த உடனே வந்து எடப்பாடிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் வேலுமணிக்கிட்ட எப்படி கெஞ்சி கூத்தாடினாங்களோ அது மாதிரி எடப்பாடிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு எழுதி வாங்கிடுறாங்க. இந்த டைமில் தான் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து உள்ளே வர்றாரு. ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் உள்ளே வர்றாரு. அப்போது நீங்கள்லாம் வந்து ராஜினாமா பண்ணுங்க. இவர் பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேலு, இசக்கி சுப்பையா, இந்த 4 பேரையும் பார்த்து நீங்கள்லாம் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம், குதிரை பேரத்தை நடத்துகிறாங்க. இவங்க செந்தில் பாலாஜி வந்து குதிரை பேரம் நடத்தினார். செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் சேர்ந்து திருநாவுக்கரசுன்ற ஒரு பத்திரிகையாளர் மூலமாக குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு சொன்ன தொகை எவ்வளோ? 35 கோடி ரூபா. 35 கோடி ரூபா தரேன், சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம், அந்த தீர்மானத்தில் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு 35 கோடி ரூபா அசோக் குமாரும் செந்தில் பாலாஜியும் பேரம் பேசினாங்க அப்படின்னு இப்போ ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. திருநாவுக்கரசும் அசோக் குமாரும் சந்தித்தாங்கன்னு சொல்கிறாங்க ஈரோட்டில். அது சந்தித்ததற்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட கால்ஸும் பெருசாக இல்லை. திருநாவுக்கரசும் அசோக் குமாரும் பேசிக்கிட்ட கால்ஸும் பெருசாக இல்லை. 1-2 கால்ஸ் தான் அவங்க பேசியிருக்காங்க. ஒரே நாளில் ஈரோட்டில் தங்கியிருக்காங்க. இவ்வளோ தான் ப்ரூஃப் அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் அந்த குதிரை பேரத்துக்கு செந்தில் பாலாஜி செலவு செஞ்சதாக சொன்ன தொகை வந்து 35 கோடி. ஆஃபர் பண்ண தொகை, செலவு பண்ணதாக இல்லை, ஆஃபர் பண்ண தொகை வந்து 35 கோடி. அந்த பணம் வந்து டிரான்சாக்ட் ஆகலை. அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த தாராபுரம் சத்யபாமா கிட்ட இது வந்து இவங்க எதிர்கட்சி வந்து சப்போஸ் அவங்க ட்ரை பண்ணியிருந்தால் கூட பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் அது இருந்திருக்கு. அதுக்கே ஒரு கேஸை வந்து போட்டு இது வரைக்கும் ஒரு 9 பேர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னி கூட ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க, எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆனால்
இந்த சத்யபாமா கிட்ட நேரடியாக வந்து நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் சட்டமன்றத்திலே சந்தித்து பேசியிருக்காங்க. பேசிட்டு இந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அம்மா செலவு பண்ணது எவ்வளோ, 13 + 20 ரைட்டுங்களா? அப்படி பார்த்திங்கன்னா 33 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 13 கோடி ரூபாய் அண்ணன் வேலுமணி வாங்கினது, 20 கோடி ரூபாய் இந்தம்மா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணது. 20 கோடி ரூபாய் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிவிட்டு இப்போது எதிர்கட்சியாக ஆயிடுச்சு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் போய் நம்ம தாவேகாக்கு ஆதரவாக ஓட்டு போட்டோம். எடப்பாடி கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுத்துட்டாரு. இப்போது நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயம் வந்து இந்த அம்மாவுக்கு சத்யபாமாவுக்கு வந்துடுச்சு. இந்த பயத்தை யூஸ் பண்ணி இவங்க 40 கோடி ரூபாய் கொடுத்து நீ ரிசைன் பண்ணிவிடு, என்ன ஆனாலும் சரி இடைத்தேர்தலில் உன்னை நிற்க வைக்கிறோம். சப்போஸ் உன்னை இடைத்தேர்தலில் நிற்க வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னா கூட நாங்கள் வந்து உன்னை வந்து எப்படியும் வாரிய தலைவராக்குறோம். அப்போது விஜயபாஸ்கருக்கெல்லாம் என்ன வாக்குறுதி, மந்திரி ஆக்குறோன்ற வாக்குறுதி விஜயபாஸ்கருக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன வாக்குறுதி, வாரிய தலைவராக்குறோன்னு வாக்குறுதி. என்ன நடந்தாலும் வாரிய தலைவராக்குறோம் அப்படின்றது இந்த அம்மாவுக்கு வாக்குறுதி. இப்படி பார்த்திங்கன்னா இந்த 7 எம்எல்ஏக்களுக்கும் 40 கோடி 40 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இத்தனை எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரப்போகிற எம்எல்ஏக்கள் இப்போ யார் யாரை சொல்கிறாங்க வரப்போகிற எம்எல்ஏக்கள்னு, சிவி சண்முகம், திருத்தணி ஹரி, ரைட்டுங்களா, அருள்மொழி தேவன், ராகேஷ், அப்புறம் பண்டுட்டி எம்எல்ஏ, தக்காளி சீனுன்றாங்க அவர் பேரை, அவர், இவங்க எல்லாருக்குமே காசு கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 500-600 கோடி ரூபாய் வந்து தாவேகா வந்து அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க செலவு பண்ணியிருக்கு. ரைட்டுங்களா? இவங்களை எல்லாரையும் விலைக்கு வாங்க இவங்க ட்ரை பண்ண அதுதான் அவர் சொல்கிறார் விஜய். அதிமுக அல்லு சில்லு கட்சி, தூந்து போன கட்சி அப்படின்னு சொல்கிற விஜய் வந்து ஏன் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாரு? இவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து போகல. இவங்கெல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய லைன். இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இது சம்மந்தமாக கேஸ் ஒன்று வருது. அப்போது எலெக்ஷன் ஒரு 5 எம்எல்ஏக்கள் மேலே எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறாங்க. இவங்க வந்து வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு. எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து அங்கே பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்கில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அப்சர்வேஷன்ஸ் வருது அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து 5 தொகுதிகளுக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அப்பாவு தொகுதிக்கு கூட பெண்டிங் இருந்தது. அப்பாவுக்கும் இன்பதுரைக்கும், வழக்கறிஞர் இன்பதுரைக்கும். அப்பாவு வந்து அதில் ஜெயிச்சிட்டார். அப்போது இன்பதுரை பெற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்பாவுக்கு கொடுத்துடணும். ஒரு இன்பதுரை வந்து எம்எல்ஏ கிடையாது, அப்பாவு தான் எம்எல்ஏ. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் லைன் போயிட்டுருக்கு. அப்போது இவங்க எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும்போது அந்த தொகுதிகளுக்கு வந்து எலெக்ஷன் நடந்ததுன்னா, இப்போது இந்த எலெக்ஷன் பெட்டிஷனில் ஜெயிக்கிறவங்க வந்து ஒரிஜினலாக எம்எல்ஏ ஆகிடுவாங்க. இப்போது இவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலும் நடந்ததுன்னா ஒரே தொகுதிக்கு 2 எம்எல்ஏக்கள் வருவாங்க. இல்லைங்களா? எலெக்ஷன் பெட்டிஷனில் ஜெயிக்கிறவரும் எம்எல்ஏ, ரைட்டா? இப்போ சேலஞ்ச் பண்ணுறவர் வந்து ஜெயிச்சிட்டார்னா அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்து ரிசைன் பண்ணவர் அவர் ஒரிஜினலாக ஒரு எம்எல்ஏவே இல்லை சட்டப்படி. அவர் ரிசைன் பண்ணதுனால இடைத்தேர்தலை நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ இடைத்தேர்தல் வச்சிங்கன்னா அப்போ அவர் எம்எல்ஏவாக இல்லாதவர் ரிசைன் பண்ணதை எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ ஒரிஜினல் எம்எல்ஏ வந்து கேஸ் போட்டவர் தான் ஒரிஜினல் எம்எல்ஏ. அப்போது இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அதில் ஜெயிக்கிற எம்எல்ஏவை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேஸோட கான்டெக்ஸ்ட்டு. இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்.
அதனால் இந்த 5 தொகுதிகளுக்கு ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் விஷயத்தில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடைன்னு ஒரு 31ஆம் தேதி வரைக்கும் தடைன்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இவ்வளோ அதிமுக எம்எல்ஏக்களை வந்து ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டார். நான் சொன்ன எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் தலைமையில் வந்து அடுத்து தாவேக்கால சேர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப வந்து பேரிடி விழுந்துருச்சு. இனி ரிசைன் பண்ணால் கூட இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து ஒரு இது இருக்குது. இப்போது நோட்டீஸ் அனுப்ப சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டதில் நோட்டீஸு ஃபர்தராக வரும், ரிப்ளை வரும், ஹியரிங் வரும். அந்த இடைத்தேர்தல் என்பது தள்ளிக்கிட்டே போகும், பெரிய அளவுக்கு தள்ளிக்கிட்டே போகும். இதில் இன்னொரு சட்ட சிக்கலும் வருது. 6 மாதத்துக்கு மேலே ஒரு எம்எல்ஏ தொகுதியை காலியாக வச்சுருக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்ட சிக்கலும் வருது. பட் ஆனால் கேஸு கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு கேஸு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த சட்ட சிக்கல் வராது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கேஸு, கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்றதை எலெக்ஷன் கமிஷன் வந்து காரணம் காட்டும். அப்போது இந்த விஜயோட கனவு இருக்குல்ல, இந்த கனவு அதிமுகலேருந்து எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு அது வந்து ஒரு பெருசாக கொண்டு வந்துட்டு இந்த கல்லாப்பேட்டி கூட்டணின்னு இவங்க சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்டு, விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸு இவங்க இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்குள்ளே இவங்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்றத அந்த கனவு வந்து இப்போ தகர்ந்து போயிடுச்சு. இல்லைனா ரிசைன் பண்ணிட்டா சட்டமன்றத்தில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஸ்ட்ரென்த்து குறைஞ்சதுன்னா அந்த 107 ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி 117 வரணுன்றது இல்லை. ஒரு 10 எம்எல்ஏ போயிட்டாங்கன்னா அதை இப்படி கொண்டு வந்துக்கலாம். மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் வந்து 107, 106 போதும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி போயிடலாம். இதுக்கிடையில் தாவேகா எம்எல்ஏக்கள் 10 பேர் வந்து தங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, பிரமாண பத்திரத்திலே பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. அதுலேயும் தீர்ப்பு வந்துன்னா 10 எம்எல்ஏக்கள் வந்து பதவி இழப்பாங்க. ரைட்டுங்களா? அதனால் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி எப்படி இடைத்தேர்தலாக சந்திச்சுக்கிட்டு இருந்தார். 18 தொகுதி தினகரன், டிடிவி தினகரன் கூட்டிகிட்டு போன 18 எம்எல்ஏக்களுடைய தொகுதிகள் முழுக்க இடைத்தேர்தலுக்கு போச்சு. அதில் 9 தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. ரைட்டுங்களா? மீதி 9 ஜெயித்தது திமுக. இடைத்தேர்தல்னால் எப்போவுமே திமுகவுக்கான டாக்டிக்கல் லைன் தான் பெருசாக வரும். அதை ஜெயித்தது வந்து திமுக அப்படின்ற ஒரு நிலவரம் வரும். அந்த மாதிரி தாவேகா தன்னுடைய பீரியடு முழுக்க இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய விஷயமாக தான் வரும். இது வந்து இப்போது தாவேகா பண்ணுறது முழுக்க பாஜக ஆதரவோடு தான் இது வந்து நடக்குது. இப்போது சத்யபாமா வந்து 40 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து இன்கம் டேக்ஸு, அமலாக்கத்துறை, சிபிஐ யார் வேணால் வந்து செக் பண்ணலாம். சென்ட்ரல் ஏஜென்சிஸ் யார் வேணால் செக் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் செக் பண்ண முடியாது. ஆதவ அர்ஜுனா 40 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னா தமிழக அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து போய் செக் பண்ணாது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு வீட்டுக்கு போகும், மற்றவங்க வீட்டுக்கு போகுமே தவிர இவங்க வீட்டுக்கு போகாது. ஆனால் மத்திய அரசோட ஆதரவு இருக்கிறதுனால இந்த 500-600 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் வந்து வலிக்கக்கூடிய கேவலமான ஒரு குதிரை பேரத்தை பண்ணுறாரு. இவர் பேசுகிறதெல்லாம் வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறது ஃபுல்லாக தீய சக்திக்கான வேலையை தான் இவர் வந்து தொடர்ச்சியாக இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதான் தெரியுது. ஒரு 3000 ஏக்கர் இந்து அறநிலையத்துறை நிலத்தை வந்து தனியாருக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க. அது ஒரு பிஜேபி, எல்லா கட்சி பிஜேபி அது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பர்வேஸ்ன்னு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், இவர் வந்து தொழிலாளர் நலத்துறையில் வந்து பக்காவாக எல்லா இஷ்யூலையும் போய் தலையிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னும் பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு வருது.
இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் பார்த்திங்கன்னா லெனின்னு ஒருத்தர், பார்த்திபன் ஒருத்தர். லெனின் யாருன்னா அவர் வந்து விஷ்ணு ரெட்டின்னு ஒரு இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள், விஜய்க்கு அவங்க ஆள் இவர். அதே மாதிரி பார்த்திபன் வந்து ஜானோட ஆள். இவர் வந்து பார்த்திபன் வந்து மதுரை ஹைகோர்ட்டை பார்த்துக்கிறாரு, லெனின் வந்து சென்னை ஹைகோர்ட்டை பார்த்துக்கிறாரு. இந்த சென்னை ஹைகோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷனில் வரக்கூடிய வழக்கறிஞர் நியமனம் ஃபுல்லாக 25 to 30 லட்சத்தை இந்த லெனின் தான் வாங்குறாரு. அதே மாதிரி பார்த்திபன் வந்து மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் வரக்கூடிய வழக்கறிஞர்கள் நியமனம் முழுக்க பார்த்திபன் பார்த்துக்கிறாரு. இப்படி பட்டா போட்டு அரசு வழக்கறிஞர்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதே மாதிரி டாஸ்மாகில் வந்து 10% விலை ஏறுது. 10% மதுபானங்களுடைய விலையை வந்து ஏற்றுறதுக்காக மதுபான உற்பத்தியாளர்களுடைய ஒரு அக்ரிமெண்ட் வந்து இப்போ போடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் 180 ரூபாய்க்கு குடிக்கிறீங்கன்னா 18 ரூபாய் வந்து உங்களுக்கு சரக்கு விலை ஏறுது. இது குடிகாரர்களுக்கான ஒரு அதிர்ச்சி செய்தியாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை வந்து ஒரு விழா நடத்துகிறாரு, ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதில் யாரும் வரல. அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அண்ணாமலை நடத்தக்கூடிய வீதி லீடர்ஸ் மாநாடு நம்ம பொள்ளாச்சியில் 20,000 பேர் கலந்துக்க போகிறாங்கன்னு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நிலவரங்கள் வந்து வித்தியாசமாக அங்கே பிஜேபியில் போயிட்டுருக்கு. அதிமுக வந்து இனி யார் போனாலும் போட்டோம், பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சாலிடாக இருக்கார். காசை கொடுத்து அதிமுக உறுப்பினர்கள் ஏதோ தாவேக்காவுக்கு வாலண்டியராக வர மாதிரி, தாவேக்கா வந்து பயங்கர அட்ராக்ஷன் இருக்க மாதிரியும், அதிமுக கரைஞ்சி தாவேக்காக்குள்ளே போகிற மாதிரியும், 90% அதிமுக வந்து தாவேக்காக்குள்ளே வர மாதிரியும் ஓவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கொடுக்கறதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட லஞ்ச பணம், கோடி கணக்கில் 100கணக்கான கோடிகளை வந்து தாவேக்கா செலவு பண்ணுது அப்படின்றது கேட்ட நமக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இருக்குது. இது வந்து தூய சக்தியா? இதுதான் தூய சக்தி செய்கிற வேலையா? விஜய் சொல்கிறார்ல, நாங்கள் தூய சக்தின்னு. அவர் கரூரில் பேசும்போது போலீஸ்காரங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா, அதுக்கு காரணமான ஜோஸ் தங்கையாவையும் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் ஏடிஜிபி என்ன பண்ணீங்க? சஸ்பெண்ட் பண்ணீங்களா? ஒருத்தர் வந்து 44 உயிர்களுடைய கொலைக்கு காரணமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா சார்? அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்களா சார்? ஜோஸ் தங்கையா வந்து மண்டபம் முகாம் சைடில் போட்டிருக்கீங்க. அண்ணனை வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை அழகாக உட்கார வச்சு ஆவினில் போட்டு பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க. ஜோஷி நிர்மல்குமாரை வந்து சேலம் கமிஷனர் ஆகியிருக்கீங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது பொய் தானே? பார்த்துக்கோங்க மக்களே, எல்லாத்துலேயும் பொய். சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை. தூய சக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய். ரூட்டு மாஃபியாவை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஊடகவியலாளர்களை வந்து மிரட்டிக்கிட்டு வாய் இருந்தால் என்ன வேணால் பேசிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகவே குரல் கொடுத்து பாசிசமா பாயாசமான்னு கேட்டு ரியல் பாசிசம், பொய், பித்தலாட்டம், இதுதான் விஜயோட உண்மையான கோர முகம். நன்றி, வணக்கம்.